ஓகே, சிஎஸ்கேலேருந்து வழக்கம் போல ருத்ராஜ் கைக்காடு அண்ட் டவான் கான்வே தான் இறங்க போகிறாங்க. ஓகே, அம்பையர்ஸ் 2 பேர் உள்ளே வந்துட்டாங்கங்க. அதை தொடர்ந்து ஆர்சிபியும் ஃபீல்டிங்க்கு வந்துட்டாங்க. அதை தொடர்ந்து ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டவான் கான்வே பேட்டிங்க்கு வந்துட்டாங்க. மாசா வந்துட்டாங்க 2 பேருமே. பிரச்சனை இல்லை, 2 பேருக்கு எத்த நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஓகே கைஸ், ஆட்டத்தில் முதல் பந்து. நான் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து ஒரு லாஃப் ஷாட் போனால் மட்டும்தாங்க செவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ருத்ராஜ் கைக்காடு சிக்ஸுங்க. வாடா பூரா ஃபர்ஸ்ட் பால் ஒன்று சிக்ஸோட ஆரம்பிக்கிறேன்ட்டு செம சிக்ஸு கைக்காடு கிட்ட இருந்து. வேற மாதிரி சிக்ஸு. பும்ராவை வெளுத்து இருக்காரு. வந்த பந்து அடி அழகா தூக்கி விட்டாரு சிக்ஸருக்கு. நம்ம எக்ஸ்பர்ட் மூடில் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் உன்கிட்ட அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா எப்போ எப்படி நடக்குதுன்னு தெரியாதே. இங்கே மீண்டும் ஒரு பவுண்டரி 2ஆம் பாலில். இன்னைக்கு ருத்ராஜ் கைக்வாட் ஃபயரில் இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாட் இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வேற மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறாருங்க. ருத்ராஜ் கைக்வாடு தடுக்க ஆள் இல்லை இங்கே. ருத்ராஜ் கைக்வாட் இப்படியே அடிச்சுட்டே இருந்தாலே போதுங்க, நம்ம ஓரளவுக்கு செட் ஆயிடலாம். தட்டி விட்டுருக்காரு, விக்கெட்டுக்கான வாய்ப்பு. கைக்வாட் இந்த ஆட்ட அவுட்டுங்க. பும்ரா பால்ல இந்த ஆட்ட அவுட்டு. பும்ரா பால்ல அவுட் ஆகியிருக்காரு. கைக்வாட் 3 பாலுக்கு 10 ரன் அடித்து விட்டு இந்த இன்னிங்ஸை முடித்து விட்டு கிளம்புகிறார். ஓகே, சச்சின் ரவீந்திரா உள்ள வராரு. அவர் நின்று தான் ஏதாவது பண்ண முடியும். ஓகே, டவான் கான்வேங்க. இந்த ஆட்டா நான் டவான் கான்வே கிரீஸ்ல இருக்காரு. ஒன்றும் அடிக்க முயற்சி பண்ணேன், ஆனால் பேட்டில் டைமிங் இல்லை. அம்பையர் 1 வார்னிங் கொடுத்துருக்காருங்க. 1 வார்னிங் ஃபார் அம்பையர் கொடுத்துருக்காரு. ஒன்றும் இங்கே கேரிங்க. ஆர்சிபி பும்ரா மும்பைலேருந்து ஆர்சிபிக்கு வந்துட்டாரு. பும்ரா வந்தோடனே இங்கே நம்மகிட்ட ஒரு அலப்பறை பண்ணுறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இங்கே கைக்வாடு கிட்ட இருந்து ஒரு பவுண்டரிங்க. இந்த ஆட்ட பும்ரா ட்ரோலிங் பண்ணாரு. இந்த வச்சுக்கோட லாபால்லன்ட்டு ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. வேற மாதிரி நம்ம சொல்லப்போனால் ஒரு 130 ரன்னு டார்கெட் கொடுத்தா மட்டும்தான் ஆர்சிபியை கண்ட்ரோலுக்குள்ள வைக்க முடியும். 130 ரன்னாவது டார்கெட் வைக்கணுங்க அவங்களுக்கு. ஓகே, 300 சில்லறையில் இருக்காங்க இப்போதைக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணும் என்ன நடக்குதுன்னு. ஓ, மிஸ்ஸுங்க. சச்சின் ரவீந்திராவை இறங்கி அடிக்க பார்த்தாரு, ஆனால் முடியலை. ஓகே, வெயிட் பண்ணும். ஏதாவது ஒரு பண்பு படாமையாக போயிட போகுது. இந்த ஆட்ட சச்சின் ரவீந்திரா பேட்லேருந்து ஒரு பவுண்டரி. கண்டிப்பாக இப்படி அடித்தா மட்டும்தான் மேட்சை வின் பண்ண முடியும்ன்ட்டு டவான் கான்வேக்கும் தெரியும், சச்சின் ரவீந்திராவுக்கும் தெரியும், ஏன் ஆர்சிபிக்கே தெரியும். அந்த மாதிரி அடிக்க விடாமல் போனாட்ட எஸ்ஆர்ஹெச் போட்டனால தான் நம்ம போன மேட்ச் லூஸ் பண்ணணும். ஆனால் இந்த மேட்ச் லூஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை. கண்டிப்பாக வெற்றிக்கு தான். ஒரு செம சிங்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். கண்டிப்பாக அடிக்க முடிஞ்சா அடிச்சிடலாம். ஓ, செம்ம கேட்சிங்க. ஆர்சிபி ஃபீல்டிங்கு செம்ம ஃபீல்டிங்கு ஆர்சிபி கிட்ட இருந்து. கைக்கு வந்த பால் அழகாக பிடிச்சி போட்டாங்க. சச்சின் தான் 4 பாலுக்கு 4 ரன் அடிச்சுட்டு அவர் இன்னிங்ஸை முடிச்சுட்டு போகிறாருங்க. அப்புறம் கொஞ்சமாக தான் அடிங்க. அப்புறம் ஸ்லிப்பு கரெக்டாங்க, கையிலே போய் வந்துருச்சு. ஓகே, ரகானேவாவது அடிப்பாரா? கைக்காடும் போயிட்டாரு. ரகானேவாவது அடிக்காரான்னு பார்க்குங்க, வெயிட் பண்ணும். ரகானே அடித்தா மட்டும்தான் இனிமேல் டீமு வெயிட்டு. இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க. ரகானே வந்த உடனே ஒரு 4. அப்படியே அந்த ஓவரில் ஒரு 22 ரன்னாவது போயிடணும். 22 ரன் வந்தாச்சு. லாபாலில் ஒரு பவுண்டரிக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. அப்படின்னா தான் மேட்சை கொஞ்சமாதே கைக்கு வைக்க முடியுங்க நம்மளால்.
நம்ம பவுலிங்கு போட வேண்டாம்னு தான் நினைக்கேன். நான் பவுலிங்லாம் போட்டோம்னா கண்டிப்பா வீடியோ ரொம்ப நேரம் ஓடிரும். கேட்சுங்க இங்க. ஆனா இங்க சீக்கிரமா டைம் பண்ணிட்டாரு. ஆனா இந்த ஆட்ட விக்கெட்டு. ரஹானே இந்த ஆட்ட கிளம்பிட்டாருங்க. டென்ஷனு மேல டென்ஷனுங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆர்சிபி வேற மாதிரி லாபால ஒரு விக்கெட்டு. 57 இன்க்ரீஸுங்க. வெயிட் பண்ணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓவரா இந்த ஆட்ட. ப்ரோ 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 யாம் ப்ரோ. கான்வேவும் அவுட்டுங்க. டீம் ஹாட்ரிக்கா இருக்க வாய்ப்பு. எம்எஸ் தோனி இன்க்ரீஸுங்க. 57 தான் இந்த ஆட்ட பேட்டிங்ல நிக்க போறாரு. பார்க்கவும் என்ன பண்ண போறாரு 57. இங்க செம அரை. டாட் பால் கொடுத்துட்டாங்க. டெட் பால் சார். டெட் பால் கொடுத்துட்டாரு. டாட் பால்ல டெட் பால் கொடுத்துட்டாரு அம்பையரு. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போங்க. ப்ரோ 57 ப்ரோ. என்ன ப்ரோ பண்றா? ஓகே இந்த மேட்சுமே ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணி ஜெயிக்க பார்ப்போம். மிஸ்ஸு பந்து மிஸ்ஸு. லாஸ்ட் மேட்ச்சு இப்படி தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் எஸ்ஆர்ஹெச்சோட. அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது இப்பயும். இறங்கி வந்து அடிக்க முயற்சி. பேட்டிங் டைமிங் இல்லை. பும்ரா இங்க வேற மாதிரிங்க. ஒரு விக்கெட் எடுத்து ஒரு ரன் கூட கொடுக்காம போட்டுட்டு இருக்காரு. சம்மந்தமே இல்லாம உடம்புல வாங்கினானா. அப்பா சிக்ஸுங்க. இந்த ஆட்டம் எப்படியோ பேட்டில் டைமிங் ஆயிடுச்சு கரெக்டாக. பும்ராவை லா பாலில் ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டாருங்க. அடித்தது யாரையா? தோனி இல்லை. இப்போ தான் தோனி ஃபஸ்ட்டு பால் பேஸ் பண்ண போகிறாரு. எப்படி 52 லா பாலில் ஒரு சிக்ஸ் அடிச்சு நின்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உடம்புல வாங்குவார் பாருங்க. முடிஞ்சிச்சு. கையில் உட்காந்துட்டு அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். தோனி டக் அவுட்டுங்க. மேட்ச்சே ரொம்ப ரிஸ்க்காக போயிட்டுருக்கு. ஒன்றுமே பண்ண முடியல. ஜடேஜா வந்துட்டாருங்க. என்னங்க பண்ண சொல்கிறீங்க? சத்தியமாக ஒன்றுமே பண்ண முடியல. இவருங்க முட்டில் அரைப்பேன். இப்போ உடம்புல அடி வாங்கிட்டாரு. அவ்வளோதான். அப்படி அப்படியே அடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது லாஸ்ட் வரைக்கும். வேற என்ன சொல்லுங்க. ஸ்ட்ரெயிட்டில் தள்ளி விட்டுருக்கோம். பவுண்ட்ரி போமா ஜடேஜா. பவுண்ட்ரிங்க ஸ்ட்ரெயிட்டில் ஒரு பவுண்ட்ரி இந்த ஆட்டை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 ரன் கூட டார்கெட் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கேன். ஏன்னா இப்போ விளாண்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. சத்தியமாக 60 ரன் கூட டார்கெட் வராது. ஆனால் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளோ இது ப்ரோ? அப்போ பந்து பின்னாடி போன பிறகு டைம் பண்ணலாமா ப்ரோ? பின்னாடி போன பிறகு டைம் பண்ணால் அதுக்கப்புறம் பந்தை பிடிச்சி வச்சு அடிப்பானா? நான் எவ்வளோ இதாக அடிக்கிறேன். அதுக்கப்புறமும் என் ஏரியில் பட்டுச்சுன்றான்டா. டேவிட் மிச்சிலுங்க. மேட்ச்சு அதில் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சுன்னு மாதிரி தாங்க. முடிஞ்சு போச்சு டீமு. முடிஞ்சாலும் தான் பாரு. ஏரி என்ன பண்ண ப்ரோ? நான் என்ன பண்ணேன் சத்தியமா புரியல. பேட் கமின்ஸுங்க. நான் தூக்கி அடிச்சாலே விக்கெட் விக்கெட்டுன்னு தாங்க சொல்றாங்க. கொய்யால தூக்கி வச்சு அறுத்து போடுவேன் அவனை. அவன் கைக்கு தான் வேற யாருக்கு போக போகுது? சிங்கிளா தட்ட வேண்டியதான்ல.
நான் இது எங்கே போய் அடிக்க சத்தியமாக புரியலை. ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சா அவுட்டு, பின்னாடி அடிக்க முடியாது, சிங்க் ஆயிடுது. அவ்வளோதான் கேட்சு. ப்ரோ நான் அடிக்கிற பின்னாடி ப்ரோ. அடே சம்மந்தமே இல்லாமல் ஆடாதீங்களே, மயிறு மாதிரி நடக்குதுல. ஓ எக்ஸ்பெக்ட் பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டான். இல்லைங்க பவுண்ட்ரிங்க. கொஞ்சமா பேட்டை பார்த்து அஸ்வின் இறங்கி ஒரு ஷாட்டு, ஒரு பவுண்ட்ரிங்க. அவுட்டு முடிஞ்சுச்சு. அடையே மெனக்குண்டி இப்படிக்காச்சும் பிடிக்காதீங்கடா. நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நாசமா போயிருவீங்களா. நான் என்னடா சோதனை பண்ணேன். அவன் குதிச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிக்கான்டா. ஏன் என்னடா கேட்ச். அதாங்க 9 விக்கெட்டு. அவ்வளோதான் முடிஞ்சுடா. வராதது செல்ல தூக்கி போட்டு உடச்சலான்னு இருக்கிறேன். 52 டார்கெட்டுங்க 10 ஓவருக்கு. ஆட்டோ பிளே தான் பண்ண போகிறேன். சரி பவுலிங் போட்டுருவோம், என்ன குடுங்கிற போகிறாங்க இவங்க. பேட் கமின்ஸ் பவுண்ட்ரிங்க. ஃபீல்டர் தலைக்கு மேலே போச்சு பவுண்ட்ரி. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். பவுண்ட்ரி, இன்னொரு பவுண்ட்ரி. கீப்பர் தலைக்கு மேலோடி போச்சு. ஆனால் என் டீம் மட்டும் பிடிக்க மாட்டேன். ஈஸியாக பவுண்ட்ரி அடிச்சுட்டே இருக்கான். மட்டும்தாங்க மேட்சுக்கு வின்னிங் சதவீதம் கேட்சிங்க. விக்கெட்டு டீ பக்சாரு கிடச்சிட்டு செம ஒரு பவுலிங். விக்கெட்டு விழுந்துருச்சு ஆர்சிபிக்கு. வேற மாதிரிங்க பவுலிங் போட்டு எப்படியும் விக்கெட்டு எடுத்தாச்சு. 5 பாலுக்கு 5 ரன் அடிச்சிட்டு ரகானே செம கேட்சு. ரீப்ளே பார்க்கலாம் கண்டிப்பா. ஓடி வந்து ஒரு அழகா தூக்கி விட்டாரு. நம்மள அழகா கேட்சை பிடிச்சிட்டாரு. மொத்த கீழே பிடிச்ச மாதிரி பிடிச்சி போட்டாரு. ஈஸியெல்லாம் இருக்கும். பவுண்ட்ரிங்க, நினச்ச மாதிரியே அடிச்சிட்டான் பவுண்ட்ரிக்கு. டேவிட் மிச்சர் எப்படியா காப்பாற்றலாம்னு நினச்சோம், ஆனால் டேவிட் மிச்சரையும் காப்பாற்ற முடியலை. கொஞ்சமாவது மடக்க பார்க்கணும். ஓ நோ ப்ரோ, ரகானே ப்ரோ எப்படி ப்ரோ கேப்ல விட்டா? கேப்ல போயிருச்சிங்க பவுண்ட்ரி. ஸோ ப்ரோ ப்ரோ யாம் ஸ்ட்ரெயிட்டில் ஈஸியாக தூக்கி விட்டான் தலைவன். நினச்சா ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி விடுவாங்கன்ட்டு நினச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி விட்டாங்க. இருக்கணும் இப்போதைக்கு. ஆனால் 6க்கு இந்தாட்ட அடிச்சிட்டாங்க. ஐயோ 6. டிவக்சர் ப்ரோ எப்படி ப்ரோ 6 கொடுத்தா? ஸ்ட்ரெயிட்ல 6 கொடுத்துட்டாங்க. மேட்ச் ஒரே 6ல மேட்ச் திரும்பிட்டாங்க. 9 பாலுக்கு 21 ரன். இன்னும் ஒரு 6க்கு அடிச்சுட்டானா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு இதாக போடணும். அப்புறம் இந்த ஒரு பால் மட்டும் டாட் பாலாக போட்டுரு ப்ரோ, எதுவும் பண்ண முடியாது. இல்லைனா செம ப்ரோ. வேற மாதிரி ஹைட்டு, இந்த அளவு ஹைட்டில் தாங்க போடணும். லைட்டாக பவுன்சரில் போட்டால் தான், ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி அடிக்க முடியாது அவனால். இன்னும் ஒரு பந்து, 7 பந்துங்க இன்னும் ஒரு ஓவருக்கு. இந்த ஓவரில் ஒரு செம ப்ரெஷரான மேட்சுங்க. சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச். டாட் பாலு, லா பாலு இறங்கி வந்து அடிக்க டிவக்சர் கைக்க போவேன்ட்டு பேட் கமின்ஸ் லாஸ்ட் ஓவர் போட வராரு. ஒரு ஓவருக்கு 21 ரன் அடிச்சா அந்த மேட்ச் வின்னுங்க. ஒரு ஓவருக்கு 21 ரன் அடிச்சா சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்சை ஐபிஎல் 2021. ஓ நோ ப்ரோ 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 பவுண்ட்ரி கொடுக்காதீங்க ப்ரோ, நல்லா இருப்பீங்க. பவுண்ட்ரி மட்டும் கொடுக்காத ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ.
5 பாலுக்கு 17 ரன்னுங்க. 5 பந்துகளில் 17 ரன். என்ன நடக்க போகுது? த்ரில்லிங் டைமான நேரம். 6ங்க ப்ரோ. 6 கொடுக்காத ப்ரோ. பேட் கமின்ஸ் ப்ரோ. 6 கொடுத்தீனா எப்படி ப்ரோ மேட்சை வின் பண்ண முடியும்? ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, எனக்காண்டி கொஞ்சம் த்ரில்லிங்காக போட்ட மாதிரி போட்டு ஸ்ட்ரெயிட்டில் ப்ரோ ஒரு ரன் மட்டுமே. வேற மாதிரிங்க. இன்னும் 3 பந்துகளில் எத்தனை ரன் ப்ரோ அடிக்கணும் கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ. 3 பாலுக்கு 10 ரன்னுங்க. 3 பாலுக்கு 10 ரன் அடிச்சு ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கேன். அடிச்சிடுவாங்க, கண்டிப்பாக அடிச்சிடுவான். இல்லைங்க 2 ரன்னா ப்ரோ. ஓகே 2 பாலுக்கு 8 ரன் அடிச்சா ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அதில் ஒரு 6 போச்சுனாலும் அவ்வளோதான், மறந்துட வேண்டியதான் மேட்சை. ஒரு 4 போச்சுன்னா இந்த பாலில் மேட்ச் என்ன நிலமைன்னு தெரியுங்க. இந்த பாலுக்காண்டி தான் வெயிட்டிங். 6ங்க. மேட்ச் முடிஞ்சுச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் மூணுனா கொஞ்சமாவது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது கொஞ்சமாவது பலன் கிடைக்கணும் ப்ரோ. ஒரு பலனுமே கிடைக்கல ப்ரோ எனக்குலாம். நான் சீரியஸாக சொல்கிறேன். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? ஒரு பந்தியில் 2 ரன் அடிச்சா மேட்ச் வின்னு. ஓ டாட் பால் மேட்ச் வின்னு. சிஎஸ்கேன்னு வின்னு. வேற மாதிரிங்க. ஒரு பால்ல லாஸ்ட் ஒரு பந்துல வின் பண்ணிட்டோங்க. என்னாச்சு சிஎஸ்கே எப்படியோ லாஸ்ட் வரைக்கும் த்ரில்லிங்கா போய் ஆர்சிபி 52 ரன் அடிச்சிருந்தோம். 52 ரன் அடிச்சிருந்தோம். 53 ரன் அடிச்சிருந்தா மேட்ச் வின்னு நிலைமையில ஈஸியாக ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. சரி ஈஸியா இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். ஒரு த்ரில்லிங் மேட்ச், 1 ரன் வித்தியாசத்துல அட்டகாசமான வெற்றி. செம வெற்றிங்க. ஓகே ஆர்சிபியை எப்படியோ வின் பண்ணியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு இந்த லீக் போட்டியில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். எஸ்ஆர்ஹெச்சோட தோத்துருந்தோம். ருத்ராஜ் கைக்வாடு தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. ஏன்னா அவர் தான் 3 பாலுக்கு 10 ரன் அடிச்சனால ஏதோ கொடுத்தாங்க, என்னமோ தெரியல. நம்ம அடித்ததே 52, அதில் ஆர்சிபி அடித்தது 51 ரன் தாங்க. ஓகே கைஸ், இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் போய் பார்த்தோம்னா நம்ம வந்து 8வது, சரி என்ன ப்ரோ 8வது இடத்துல தான் போட்டிருக்கீங்க. சரி 9வது இடத்துல தான் போட்டிருக்கீங்க. 8 டீம் தானே. 1 2 3 4 5 6 7 8 டீம் தான் 7வது இடத்துல போட்டிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் யாரோட ப்ளே பார்த்துடலாம். ஆர்ஆரோட. ஆனால் என்னால் இந்த மேட்ச்சை மறக்க முடியாத ஒரு மேட்ச்னா இந்த மேட்ச் தாங்க. என்னமா ஒரு செம இது. நம்ம இதில் எதுலேயுமே வர வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு ரன் அடிக்க முடியல. டேவிட் மிச்சல் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்து வந்திருக்காரு இப்போ. ஓகே இந்த த்ரில்லிங் மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு இது பண்ணுங்க. இதே மாதிரி த்ரில்லிங் மேட்ச்சுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி த்ரில்லிங் மேட்ச் பார்க்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான டான் கொடுத்துக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங்.